த ரோல்ஸ் ராய்ஸ் கார் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? ஆமாங்க. இந்த உலகத்திலேயே விலை மதிக்கப்பட்ட வெரி எக்ஸ்பென்சிவ் கார்ஸில் ஒன் ஆஃப் த காரும் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான். ஆனால் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கும் நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்காங்க. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். நம்ம இந்தியன் கிங் ஜெய்சிங் பிஃபோர் இயர்ஸ் லண்டனுக்கு போயிருந்தாராம். ஸோ அவர் அந்த இடத்துல ரோல்ஸ் ராய்ஸ் காரோட ஷோரூமை பார்த்துருக்காருங்க. அப்போதான் அவருக்கு தோணுச்சு, சரி கார் வாங்கலான்னு. ஹி ஜஸ்ட் என்டர்ட், உள்ளே போயிருந்திருக்காரு. அப்போ எல்லாரும் அவரை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. லைக் அவரை உள்ளேயே என்ட்ரு பண்ண விடல. பெக்கர், பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஒரு சில தகுதிகள் வேணும் ஒருத்தன் வந்து கார் வாங்குறதுக்கு, பட் உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாருன்னே தெரியாம அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரோட ஷோரூம்ல அவரை உள்ள என்ட்ரு பண்ண விடல. பட் த நெக்ஸ்ட் டே மறுநாள் என்ன பண்ணாருன்னா, இந்த கிங் தன்னோட படைகளோட அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காருக்குள்ள என்ட்ரி ஆனாரு. அப்போ த சேம் ஷோரூம் பீப்புள் அவருக்கு ரெட் கார்பெட்லாம் விரிச்சு அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்களா அந்த கார் வாங்குறதுக்கு. ஒன்னு இல்ல ரெண்டு இல்லைங்க, 7 கார், 7 ரோல்ஸ் ராய்ஸ் காரை வந்து நம்ம இந்தியன் கிங் வந்து இந்தியாவுக்கு சென்ட் பண்ண சொல்லி ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு வந்தாராங்க. ஆர்டர் பண்ணது மட்டும் இல்லாம அந்த கார்ஸ் இந்தியாவில் லேண்ட் ஆனனும் ஒரு வியக்கத்தக்க ரூல்ஸும் போட்டாராங்க. இந்தியன் கிங் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை குப்பையில் யூஸ் பண்ணாராங்க இந்தியாவில். ஸோ இதை வந்து ஒரு கார்பேஜ் ட்ரக்காக யூஸ் பண்ணாங்களாம். பிகாஸ் அந்த இந்தியன் கிங் வந்து அவ்வளோ அவமானப்பட்டிருக்காரு. ஸோ ஒருத்தரை பார்த்து அவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவும் ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரோட ஷோன் பீப்புளாக இருக்கட்டும், ஓனர்ஸாக இருக்கட்டும், வந்து இந்தியன் கிங் கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி எங்கள் காரை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணாங்களாங்க. ஸோ டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஒரு புக்கோட தோற்றத்தில் அது புக் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களாம் மதிப்பிடாதீங்க. ஸோ ஒன்லி வென் யூ ரீட், உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அதில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒருத்தரோட அப்பியரன்ஸும் ஒரு தோற்றமும் எதையும் சொல்லிடாதுங்க. ஸோ யூ மஸ்ட் நோ ஹூ ஹி இஸ். உங்களோட பழக தான் உங்களுக்கு தெரிய வரும்.